What will it be like to see the glory of Jesus in eternity? நித்தியத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் பார்த்தால் அது எப்படி இருக்கும்? That's what we are talking about today. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். Seeing Jesus' glory in eternity is the greatest experience that we as believers are going to have. நித்தியத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கிற அந்த அனுபவம் என்பது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். Do you long for that? Do you long for that day? Do you look forward to it? அதுக்காக ஏங்குறீங்களா? அந்த நாளுக்காக அதை நோக்கி எதிர்பார்த்து அதற்காக ஏங்கி அதை எதிர்பார்க்குறீங்களா? Have you thought about what that experience will be like? அந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்குன்றத குறித்து எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? Of course, we can't fully know until that day. அந்த நாள் வரைக்கும் நமக்கு முழுமையும் தெரியாது அதை பத்தி. But I think it's important that we spend some time thinking about what it will be like based on certain clues from the scriptures. ஆனா வேத வசனத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளின் அடிப்படையில் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து கொஞ்சம் நேரம் செலவழித்து அதை குறித்து சிந்திப்பது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். It's important that we do this because Jesus prayed for it in John 17:24, and I think that is enough reason for us to spend some time thinking about it. அப்போ நம்ம அதை பார்க்க முயற்சி செய்யணும், அதை குறித்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இங்கே யோவான் 17:24 இயேசு அதற்காய் ஜெபித்திருக்கிறார். அதனால் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். He prays saying, Father, I desire that those whom you've given me may be with me where I am to see my glory that you've given me because you loved me before the foundation of the world. ஏன்னா அவர் சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு வேண்டுகிறார். So because he prayed for it, we are looking at this, and we started looking at this last week onwards. We started looking at what it's going to be like to see his glory in eternity. இயேசுங்க அதை குறித்து ஜெபித்ததுனால நம்ம இதை பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரம் இதை பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது நித்தியத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்தால் அது எப்படிப்பட்டதா இருக்கும். And we started giving you points or propositions to describe what that will be like. அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து சில காரியத்தை விளக்கி சொல்றதுக்கு சில பாயிண்ட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். So last week we covered 2 points. One is we're going to see Jesus face to face for the first time. அப்போ கடந்த வாரம் 2 பாயிண்ட் கொடுத்தேன். ஒன்று என்ன, நாம் கிறிஸ்துவ இயேசுவை அங்கே முகமுகமாய் நாம் பார்க்க போகிறோம். We've never seen him like that here on this earthly life. It's not possible to see him like that in this earthly life. But one day we will be in his presence, right before him, seeing him, his glory, face to face. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நாம் அவரை பார்த்ததில்லை, இனிமேல் அப்படி பார்க்கறதுக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு நாள் நாம் அவரை அங்கே பரலோகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே அவரை முகமுகமாய் பார்த்து அவரை நாம் தரிசிப்போம், அவருடைய மகிமையை காண்போம். And every believer looks forward to that. எல்லா விசுவாசிகளும் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. And the second point we said is Jesus is going to appear on that day more glorious than ever before. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னோம், அந்த நாளிலே இயேசு இதுவரைக்கும் இல்லாத விதத்திலே மிகவும் அதிகமான விதத்திலே மகிமையாய் அங்கே பிரகாசிப்பார், வெளிப்படுவார். If you remember, we even compared it to the experiences that Peter and Paul and John had. Remember, they saw the glory of Jesus shining like the sun or even brighter than the sun. But remember, I told you, Jesus is going to appear even more glorious to us in eternity. நம்ம அதை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தது கிறிஸ்துவனுடைய மகிமை சூரியனை போல பிரகாசித்தது. என்ன கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அப்பெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்தோம், அதோடு ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனால் நித்தியத்திலே அங்கே கிறிஸ்து இது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னும் அதிகமாக மேன்மையாக அங்கே மகிமையாய் அவர் பிரகாசிப்பார். Because he will be at the peak of his accomplishments. This glorious appearance to us will be after the second coming and after the final judgment and after every knee bows and every tongue confesses that he is Lord and so on.
ஏன்னா, அவர் தன்னுடைய சாதனையின் உச்சத்துக்கு பிற்பாடு இப்படியாக வெளிப்படப் போகிறார். அது தம்முடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு, நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு, எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு, அங்கே எல்லா நாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும். அதற்கு அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அவர் இப்படியாக மகிமையாக பிரகாசிப்பார். So all these great experiences we read in the Bible, of Peter on the Mount of Transfiguration and John seeing the vision in Revelation, we think that's the most amazing thing. But you are going to see Jesus appear even more glorious. I mean, just think about that. நாம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பதிவுகள், அதாவது பேதுரு அங்கே மறுரூபமா மலையில் அங்கே கிறிஸ்துவ மகிமையை கண்டார். அங்கே யோவான் தரிசனத்தில் அங்கே கிறிஸ்துவ இயேசுவை பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிமையாகும் அப்படின்ற விதத்தில் நாம் யோசிக்கிறோம். ஆனால் நாம் ஒரு நாள் இதையெல்லாம் காட்டிலும் இன்னும் மேலான விதத்திலே அவரை மகிமையாக நாம் பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை குறித்து. Now today I want to continue and give you the third point about what it's going to be like to see Jesus' glory in eternity. அப்போ இன்னைக்கு நித்தியத்திலே கிறிஸ்துனுடைய மகிமையை பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து 3வது பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். Now here's the third proposition. Our vision, our sight of Jesus' glory, our seeing will be glorious and perfect. நாம் கிறிஸ்துனுடைய மகிமையை பார்ப்பது அந்த நம்முடைய பார்வையானது மகிமையாகவும் பூர்ணமானதாகவும் இருக்கும். Not only will Jesus appear more glorious, that was the second point. Not only will Jesus appear more glorious, the bigger change will be we will see him better than ever before. இயேசு அங்க மிக பெரிய அளவில் மகிமையாக பிரகாசிப்பார் என்பது மட்டுமல்ல, அது 2வது பாயிண்டா சொன்னோம் இல்லையா? இன்னும் கேட்டீங்கன்னா அடுத்ததாக என்ன, நாமும் அவரை இதுவரை பார்த்திராத விதத்திலே மேன்மையான விதத்தில் நாம் பார்ப்போம். That's the third point. Our vision, our seeing, the way we see, our sight will be more glorious and wonderful and perfect. அங்க நம்முடைய பார்வை, நாம கிறிஸ்துனுடைய மகிமையை பார்க்கிற விதம் அதுவே மாறுது பாருங்க. அதான் 3வது பாயிண்ட். நாம பார்க்கிற விதம் முற்றிலுமாக மேலான நிலையில, மேன்மையான நிலையில மாறுகிறது. See, Jesus is actually glorious even now. இயேசு இப்பவே அவர் மகிமையாகத்தான் இருக்கிறார். The problem is we can't see him as glorious. We can't see him as he really is in his glory. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம அவரை அவருடைய மகிமையில காண்பதில்லை பாருங்க. அவர் எப்பேற்பட்ட மகிமையுடையவராக இருக்கிறாரோ அந்த நிலையில நாம் அவரை காண்பதில்லை. And that problem will be solved in eternity. When Jesus returns and when God restores all of creation, including us, that problem will be solved. As the Bible says in 1 John 3:2, when he appears, we shall be like him because we shall see him as he is. Those words are very important. We shall see him as he is. அப்போ அந்த பிரச்சனை ஒரு நாள் சரி பண்ணப்பட போது பாருங்க. எல்லா சிருஷ்டிப்பும் அங்கே மீட்டு திருப்பப்படும் போது, எல்லாம் சரி பண்ணப்படும் பொழுது நம்முடைய பார்வையும் அங்கே சரியாக போகிறது. 1 யோவான் 3:2 இப்படியா சொல்லுது பாருங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். The implication is, so far we have not seen him as he is. When he appears, we will see him as he is. இங்க குறிப்பா பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே இதுவரைக்கும் நம்ம அவரை பார்க்கல. ஆனால் அந்நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். It's an amazing thing, even though we see Jesus in the scriptures and we, see his glory in so many ways and we keep seeing more and more in this earthly life, yet when John thinks about the second coming and the appearing of our Lord Jesus before us, he's saying, our seeing now is nothing compared to our seeing later. We have not really seen him as he is, and one day we are going to see him as he is. அப்போ இது ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்க. நாம் இன்னைக்கு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவரை அதாவது வேத வசனத்தில் படித்து புரிஞ்சு பல விதங்களில் அவரை நம்ம பார்க்கிறோம். ஆனால்
இப்பொழுது பார்க்காத விதத்துல நாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அன்னைக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்? அவர் எப்படி இருக்கிறாரோ, யோவான் அத குறித்து என்ன சொல்றாரு? 2ஆம் வருகையில அவர் வரும்போது, அவரை நம்ம பார்க்கும்போது, அங்கே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். இப்போ இதுவரைக்கும் நம்ம அப்படி பார்க்கவே இல்ல பாருங்க. ஆனால் அந்நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். That's what I want to talk about in detail today. அத குறித்து தான் இன்னைக்கு நான் விளக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். And as we look at this today, this is about our final seeing, not in this life, but in eternity. But I believe that if you listen to this and the more you think about this, it will not only stir up a longing to see Jesus in eternity, but it will also stir up a longing and desire to see more of Him now in this earthly life. அப்போ வந்து ஒரு நாள் நம்ம அவர் அங்க நித்தியத்துல பார்க்க போகிறோம். அப்ப அத குறித்து இன்னைக்கு நான் பேசுறேன். இத வந்து கேட்கும்போது, ஏதோ ஒரு நாள் நித்தியத்துல அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்த, ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாக்குறது மட்டும் கிடையாது. இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை பார்ப்பதற்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். So today we're going to look at our seeing, which is perfect and glorious, right? In two stages. First is, I want to talk about how we'll see perfectly with our physical eyes. And then second stage is, I'm going to talk about how we'll see with the eyes of our soul. அப்ப இன்னைக்கு நம்முடைய பார்வையா சரியான பூரணமான நம்முடைய பார்வையை குறித்து தான் பார்க்க போறோம் பாருங்க. இது குறித்து 2 கட்டங்கள் இருக்கு பாருங்க இதுல. முதல் கட்டம் என்ன? நம்முடைய இந்த சரீர கண்களால நாம எப்படி அவரை சரியாக பூரணமான விதத்திலே பார்ப்போம் என்பது முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன? நம்முடைய ஆத்தும கண்களால் நாம எப்படி அவரை பூரணமாக பார்ப்போம், நம்முடைய மனக்கண்களால் எப்படி அவரை பார்ப்போம் என்பதை பார்க்க போகிறோம். So let's begin by talking about how we're going to see Him with our physical eyes. சரி, நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவது அவரை நாம எப்படி நம்முடைய இந்த சரீர கண்களால், மாம்ச கண்களால் எப்படி நாம் பார்ப்போம் என்பதை பார்க்கலாம். Job says, inspired by the Holy Spirit, he says in Job 19:25-27, it's a wonderful passage. Let me read it. I know that my Redeemer lives, and that in the end He will stand on the earth. And after my skin has been destroyed, yet in my flesh I will see God. I myself will see Him with my own eyes. I and not another. How my heart yearns within me. யோபு வந்து இதை குறித்து சொல்றான் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இதை குறித்து சொல்றான் பாருங்க. யோபு 19:25 முதல் 27 வரைக்கும் பாருங்க. வாசிக்கலாம் அதை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. He's talking about seeing God in His flesh. He says, my Redeemer lives, and one day He will stand on the earth, and I will, in my flesh, after my skin is destroyed, in my flesh, I will see God with my own eyes. இங்க யோபு என்ன சொல்றான்? சரீர கண்களால என்னுடைய தேவனை நான் காண்பேன்னு சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன்றான். He receives a divine revelation from God about the future, about how after he dies, God will raise him up and he will see his Redeemer. Who's he talking about? He's talking about Jesus Christ. He is the Redeemer. And how he will see Jesus face to face with his very own eyes. இவனை பாருங்க, தேவனிடத்திலிருந்து ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றவனாய் அங்க சொல்றான் பாருங்க. என் மாம்செல்லாம் அழிந்து நாங்க மரித்து போனாலும் அங்க வந்து தேவன் என்னை எழுப்புவார். நான் வந்து என்னுடைய தேவனை காண்பேன், என்னுடைய மீட்பரை நான் காண்பேன் அப்படின்றான் பாருங்க. மீட்பர்னு சொல்லும்போது அங்க இயேசு கிறிஸ்துவ சொல்றான். மீட்பர் வந்து இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? Notice how he says, with my own eyes, with my own eyes. He's talking about his eyes, his physical eyes, because he says in the previous sentence, in my flesh, I will see God with my own eyes. என் கண்களே அவரை காணும். அதாவது என் மாம்ச கண்களே அவரை காணும் அப்படின்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, முந்தின வசனத்துல சொல்றான் இல்லையா, நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கண்களே அவரை காணும்ன்றான். I believe the ultimate reason why we've been given eyes
is to one day physically see Jesus, His glory, with our physical eyes. அப்போ நான் என்ன நம்புகிறேன்னா, நமக்கு இந்த சரீர கண்கள் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே என்னன்னா, ஒரு நாள் நாம் இயேசுவை, அவருடைய மகிமையை சரீர பிரகாரமாக இந்த சரீர கண்களால் நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We see a lot of things with our eyes, but this is the greatest thing we will ever see with our physical eyes, the physical body, the glory of our Redeemer, Jesus Christ. நாம் இந்த சரீர கண்களால் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் பாருங்க. ஆனால் இது நம்முடைய சரீர கண்கள் காணும் மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய காரியம். என்ன? நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அவருடைய மகிமை. Just think about your eyes for a minute, because they're quite an amazing part of your body. ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கண்களை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரீரத்திலே ரொம்ப ஒரு அற்புதமான, ஆச்சரியமான ஒரு உறுப்பாக கண்கள் இருக்கிறது. The human eye, they say, is the second most complex organ in our body after the brain. என்ன சொல்றாங்க கண்களை குறித்து? மனிதனுடைய சரீரத்திலேயே ரெண்டாவது ஒரு சிக்கலான ஒரு உறுப்பு அப்படின்னா கண்கள் தான் அப்படின்றாங்க. முதலாவது மூளை. The human eye can see, for example, 500 different shades of gray. We think of gray as one color, right? But the eye is so, God has given such an amazing ability to us that we can see 500 different shades of gray, it seems. என்ன சொல்றாங்க, நம்முடைய கண்கள் இந்த கிரே கலர் இருக்கு இல்லைங்களா, அதில் 500 வித்தியாசமான கிரே கலரை அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மையுடையது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இது ஒரே ஒரு இதுதான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி 500 விதமாக வித்தியாசப்படுத்தி கிரே கலரை பார்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. தேவன் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். The muscles in the eye are the most active in the human body, and also they are the fastest muscles of the human body, it seems. இந்த கண்கள் இருக்கிற தசைகளை பார்த்தீங்கன்னா மனித உடல்லையே மிகவும் ஆக்டிவாக செயல்படக்கூடிய, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தசைகள்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, மனித உடலில் மிக வேகமான ஒரு தசைகளாகவும் இருக்கிறது. That's why there's an expression in English, in the blink of an eye. That means the fastest you can be, in the blink of an eye, because that's how fast the eye is. It's so fast. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கண் சிமிட்டுற நேரத்தில் அப்படின்வாங்க இல்லையா. அதாவது என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் கண் சிமிட்டுற நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் வேகமானதாக இருக்கிறது. You know, everything I said now is about the human eye in the present condition right now on this earth. On this earth, the human eye is so amazing. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்போ நம்முடைய கண்களை குறித்த விசேஷத்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். But as amazing as our present human eyes are, earthly human eyes, we cannot see Jesus' glory with them. We cannot. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற இந்த கண்கள், பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த நம்முடைய கண்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. Because Jesus shines something like the sun or brighter than the sun. And if we can't see the sun directly with our human earthly eyes, then surely we can't see Jesus. We can't go on looking at his face with these eyes. ஏன்னா இயேசு அங்கே சூரியனை போல பிரகாசிக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா சூரியனை விட அதிகமாக பிரகாசிக்கிறார். அதனால் நம்ம இந்த மாம்ச கண்ணால் சூரியனே நம்மளால் பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய மகிமை நம்மளால் காண முடியாத நிலையில் இருக்கிறோம். You remember last week I showed you, like every time Jesus appeared in his radiant splendor, right, on the Mount of Transfiguration, to Peter, James and John, to Paul on the road to Damascus, to John in the vision in Revelation, every time you notice they say that he shines like the sun or brighter than the sun. That's how they describe him, all of them, Peter, Paul and John. கடந்த வாரம் உங்களுக்கு காண்பிச்சேன் இல்லையா, இயேசு தம்முடைய மகிமை பிரகாசத்தில் அங்கே தோன்றும் போது அங்கே மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தமஸ்கு வழியில் போகும்போது அங்கே கிறிஸ்து தரிசனமாகிறார். அப்புறம் அங்கே யோவான் தரிசனத்தில் கிறிஸ்துவனுடைய மகிமையை காண்கிறான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்து
சூரியனை விட அதிகமாக பிரகாசிக்கிறார் என்று தான் அவங்க அதை குறித்து அந்த அவருடைய மகிமை பிரகாசத்தை குறித்து அப்படிதான் வர்ணித்து சொல்றாங்க. Then you come to the end of the book of Revelation, and we are told that in the heavenly city, in the new heavens and the new earth, there is no need for the sun or any other object to shine light, because there is a very special light source, lamp. And who is that lamp? We are told that it is Jesus. Jesus is the lamp. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு நீங்கள் கடைசியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பரலோக அந்த நகரத்திற்கு சூரியனை வேண்டுவதில்லையாம் பாருங்க. சூரியனும் வேண்டியதில்லை, மற்ற எந்த ஒரு சுடர்களும் தேவையில்லை. ஏன்னா அங்கே வந்து இயேசுவே அவரே அங்கே விளக்காக இருக்கிறார். நம்ம உங்களுக்கு காண்பிச்சேன் இல்லையா நான். So Jesus shines so brightly, sun is no longer needed, it's a waste. So there's no need for the sun. இயேசு வந்து அந்த அளவுக்கு அங்கே மகிமையாக பிரகாசிக்கிறார். அங்கே சூரியனே வேண்டுவதில்லை, தேவைன்ற நிலையில் அவர் பிரகாசிக்கிறார். சூரியனே தேவையில்லை பாருங்க. Now think about this. We are going to be in close proximity. In this verse Jesus prays that we will be right there with him where he is, and seeing his radiance, his glorious shining forth like the sun. We will be right there next to him, looking at him continuously, seeing his glory. அப்போ இங்கே இந்த வசனத்தில் ஏசு என்ன சொல்கிறாரு, நம்ம எந்த அளவுக்கு கிட்ட இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட இருந்து அவருடைய மகிமை பிரகாசத்தை அங்கே பார்க்க போகிறோமா. இங்கே சொல்கிறாரு இல்லையா, அங்கே அவரோடு கூட நம்ம இருந்து என்னுடைய மகிமை என்னோட கூட இருந்து காணும்படியாக அப்படின்றாரு இல்லையா. அப்போ நம்ம அவர் கூட இருந்து அவருடைய அந்த மகிமை பிரகாசத்தை நாம் காண போகிறோம். Now if that's true, then there will have to be a big improvement to our current physical eyes. Right now we can't even look at the sun for more than a few seconds. How are we going to look at Jesus for all eternity, shining brighter than the sun? The only way is something great must happen, some great improvement to our present eyes. I'm talking about physical eyes. அப்போ இப்படி இருக்குமானால் நம்முடைய இந்த சரீர கண்கள் இப்போ இருக்கிறத காலம் நல்லா செம்மையான நல்லா ஆக்கப்படணும் பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கண்ணை வச்சுட்டு சூரியனே கொஞ்ச நேரம் நம்மளால் பார்க்க முடியல, கண்ணு கூசிடுது, அதை பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறது. அப்போ நாம் சூரியனை விட பிரகாசிக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையை கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்க முடியும்? அப்போ நம்முடைய இந்த மாம்ச கண்களானது இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் நல்ல விதத்தில் செம்மையாக அங்கே மாற்றப்பட வேண்டும். And that's what's going to happen. Our eyes are going to be made brand new. We are going to receive glorified, perfected eyes, stronger, better eyes. A whole another level they will be one day. அப்போ அப்படிதான் நடக்க போகுது பாருங்க. நம்முடைய கண்கள் அங்கே மகிமையானதாக பூரணமானதாக மேலான நிலைக்கு மாற்றப்பட போகிறது. ஒரு நாள் நாம் அப்படிப்பட்ட நிலையில மாற்றப்பட்டு அப்படி பார்க்க போகிறோம். See, one day we are going to receive a glorified body. The New Testament clearly teaches. ஒரு நாள் நாம் வந்து மகிமையின் சரீரத்தை பெறப்போகிறோம் என்று புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்குது. You know, in Philippians 3:21, you can see to what level our bodies will be transformed. பிலிப்பியர் 3:21 நம்முடைய சரீரம் எந்த நிலையில எந்த அளவுக்கு அங்கே மறுரூபமாக்கப்பட போகிறது என்பதை குறித்து சொல்லுது பாருங்க. Paul says when Christ returns, he will transform our lowly body to be like his glorious body by the power that enables him to subject all things to himself. இங்க பவுல் என்ன சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்றார். See, the human body, even in our present condition, is an amazing thing. But Paul here calls it a lowly body, because he is comparing it to the body we will one day receive. He says Christ will transform our lowly body to be like his glorious body. இப்போ நமக்கு இருக்கிற இந்த சரீரமே ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஆனால் இந்த சரீரத்தை பவுலுங்க எப்படி சொல்றாரு, அற்பமான சரீரம் அப்படின்றார் பாருங்க. ஏன்னா இந்த சரீரமானது ஒரு நாள் அங்கே மகிமையான சரீரமாக மாற்றப்பட போகிறது என்றார். இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றப்பட போகிறது, மறுரூபப்பட போகிறது என்றார். And notice how he says, he doesn't just say it will be a glorious body one day. He says Christ will transform our lowly body to be like his glorious body. Whose glorious body? Like Christ's glorious body, like the glorious body of the risen Lord Jesus Christ.
நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு, ஏதோ வந்து நம்முடைய சரீரம் ஒரு நாள் மகிமையான சரீரமா இருக்குமாக்கும் அப்படின்னு சொல்ல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். யார்? கிறிஸ்து வந்து அவருடைய அந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான நிலையில மறுரூபப்படுத்துவார் அப்படின்றார். This is not just in this place, you see 1 Corinthians 15, there is a detailed teaching there, how our bodies will be raised as imperishable, incorruptible bodies like the body of the risen Lord Jesus Christ. இது ஏதோ இங்க மட்டும் சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 15 இது குறித்து ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்றாரு பாருங்க. நம்முடைய சரீரம் வந்து அங்கே அழிவில்லாத ஒரு சரீரமாக எப்படி கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் போல எப்படி அப்படிப்பட்ட சரீரமாக எழுந்திருக்கும் என்பதை குறித்துலாம் சொல்லுகிறார். See, Jesus on this earthly life had a physical body. இயேசு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தபோது அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. What about now? Does he have a body now? இப்போ அதை குறித்து இப்போ அவருக்கு சரீரம் இருக்குதா? Yes, he does have a body, but not the same body. That body, remember, was put on a cross and they beat it and they tore his body, they tore his flesh, and it was so completely, wounded and so on. That body was nailed to the cross. He died on the cross, but on the third day when he rose again, he received a glorious, imperishable, immortal, perfected body. அப்போ ஆமா பாருங்க, அவர் இப்பவும் சரீரத்தில் தான் இருக்கிறார் பாருங்க. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருந்தது அதே சரீரத்தோட இல்லை. ஏனென்றால் அந்த சரீரமானது அங்கே சிலுவையில் அறையப்பட்டது, அங்கே அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பீக்கப்பட்டது, அங்கே எல்லாமே ஒன்றுமில்லாமல் அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது பாருங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழும்பும்போது மகிமையான சரீரத்தை பெற்றவராய் உயிரோடு எழும்பி இப்பொழுது அந்த மகிமையான சரீரத்தோடு இருக்கிறார். Jesus lives and reigns forever in his glorious body. இயேசு வந்து தம்முடைய மகிமையான சரீரத்தில் என்றென்றைக்குமாக இருந்து அரசாளுகிறார். Paul is saying, it's an unbelievable thought. One day every believer will receive something like his glorious body. His glorious body. பவுலுங்க சொல்றது வந்து நம்ப முடியாத ஒரு கருத்து மாதிரி இருக்குது பாருங்க. என்ன சொல்றாரு, எல்லா விசுவாசிகளும் ஒரு நாள் அவருடைய அந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை பெறுவார்கள் அப்படின்றார். Perfected, glorified human body. பூரணமான மகிமையான மனித சரீரம். We don't even know what that's like, because in this world this body is subject to illness, weakness, sickness, right? So many negative things, so many evil things can have an impact on this body, but one day we're going to get a body which will never get sick, which can never die, incapable of dying, immortal, imperishable, glorious, perfect. அப்போ ஒரு நாள் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சரீரமானது பல விதத்தில் பாதிக்கப்படுது. நோய், வியாதி, பல விதங்களில் இந்த சரீரம் பாதிக்கப்படுகிறது, அழிவுக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நாம் பெறப்போகிற அந்த சரீரமானது, ஒரு நாள் பெறப்போகிற அந்த சரீரம் மகிமையான சரீரம். அது அழிவில்லாத, பூரணமான, அழிக்கப்பட முடியாத, எந்த வியாதியும் தாக்க முடியாத மிகவும் மேன்மையான மகிமையான சரீரமாக இருக்க போகிறது. Can you even imagine your body being like that? No sickness can hurt it. It is not even capable of dying anymore. Can you imagine a body like that? அந்த மாதிரி ஒரு சரீரத்தை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உங்கள் சரீரத்தை எந்த வியாதியும் தாக்க முடியாது, எந்த ஒரு காரியமும் வந்து பாதிக்க முடியாது, மரணமே அணுக முடியாது, அழிக்கப்பட முடியாத ஒரு சரீரத்தை நீங்கள் பெற போறீங்க. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? This is part of the Christian hope. The Christian hope doesn't end with this life. If we die, that's it. No, my friend, no. Death for us is only the entrance, the gateway into a better, higher, glorious kind of life with a glorious body. அப்போ இது வந்து கிறிஸ்தவருடைய நம்பிக்கைன்னு ஒரு அம்சமாக இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த மரணமானது அப்படியே இந்த வாழ்க்கை வந்து இதோட அப்படியே முடிஞ்சு போயிடுறது கிடையாது. மரணம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. எதற்கு? இந்த மகிமையான சரீரத்தை பெறுவதற்கு, மகிமையான நிலையை அடைவதற்கு ஒரு நுழைவாயிலாக, ஒரு வாசல் போன்று இருக்கிறது. Now, I said all this to say, in that glorious body, immortal body, imagine how good your eyes will be.
If the body will be so good that it cannot get sick, it cannot die, it cannot be hurt. Imagine that kind of body. What kind of eyes will God give us in that glorious body? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அழிவில்லாத சரீரத்தை பெற போகிறீங்க. அப்படிப்பட்ட அந்த சரீரத்தினுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? எந்த ஒரு வியாதியும், எந்த ஒரு காரியமும் பாதிக்க முடியாத அழிவில்லாத சரீரம். அப்ப அந்த சரீரத்தினுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. With those eyes only you are going to see Jesus. அந்த கண்களால தான் நீங்க கிறிஸ்துவை பார்க்க போறீங்க. And that sight will be glorious. It will be perfect. You will see the physical beauty of Jesus like never before with your physically perfected glorious eyes. அப்ப அந்த பார்வை ஒரு மகிமையானதாக பூர்ணமானதாக இருக்கும் பாருங்க. நீங்க மகிமையான ஒரு பூர்ணமான கிறிஸ்துவை இதுவரை பார்த்திராத விதத்திலே பூரணமான மகிமையான கண்களினால் மகிமையான பார்வையில நீங்க பார்க்க போறீங்க. Jesus will be more beautiful, even physically, I think, than the most beautiful thing or person you have ever seen or can ever imagine. இயேசு சரீரப்பிரகாரம் அவ்வளவு அழகாக பூரண அழகுள்ளவராகவும் இருக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் பூரண அழகுள்ளவராக இயேசு இருக்க போகிறார். In fact, he is the creator of beauty. All the beauty you see in this world, where did it come from, my friend? The source is God, and Jesus is the second person of the Trinity as God. He is the source and the creator of beauty itself. ஏன்னா இந்த அழகு நம்ம பார்க்கிற இந்த அழகெல்லாம் உண்டாக்குனது யாருங்க? அவர் தான் தேவன். திரித்துவத்தின் 2ஆம் நபர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். எல்லா அழகையும் உண்டாக்குனதற்கான காரணர், சிருஷ்டிகர்த்தா அவர்தான். அவர் தான் இந்த எல்லா அழகையும் உண்டு பண்ணார். அப்ப அவர் எப்படி இருப்பார்? He is the personification of ultimate beauty. He, as the image of the invisible God, he is the personification. He is beauty in person. Take it like that. அவர் தான் அழகின் உருவமாக, அழகுக்கு ஒட்டுமொத்த உருவமாகவே அவர் தான் இருப்பார் பாருங்க. அழகுனா இதுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அழகின் உருவமாகவே அவர் இருப்பார். We will be beholding the beauty of the one who created the beautiful mountains and the rivers and the valleys and the flowers and the fields. அவர் தான் இந்த இயற்கையில் இருக்கிற இந்த இயற்கையான அழகை, மலைகளை, நீர்வீழ்ச்சிகளை, இந்த பூக்களை எல்லாவற்றையும் அழகான இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். You see, we have no idea what this is going to be like, because on this earth we have only seen very faint reflections of this kind of beauty and we think we've seen something great, right? But it's nothing compared to what we're going to see. நாம அது எப்படி இருக்குன்றத குறித்து ஒரு ஐடியாவே நமக்கு இல்லை பாருங்க. ஏன்னா நாம இங்க பார்க்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு மங்கலான ஒரு நிலையில ஓரளவு தான் நம்ம இங்க பார்க்கிறோம். Furthermore, on earth our expectations about beauty and our understandings about beauty is often tainted with sin. அது மாத்திரமல்ல, நம்முடைய அழகை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அழகை குறித்த நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில பாவத்தினால அங்கே கரைப்பட்டு களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. But in heaven we will see perfectly. We will have the right expectations. We will have the perfect expectations, and we will be able to see beauty personified in Jesus Christ. ஆனா அங்கே பரலோகத்துல அங்கே நம்முடைய அந்த அழகை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல், எதிர்பார்ப்பு எல்லாமே மாறிடும் பாருங்க. நாம ஒரு புதிதான விதத்துல இது பார்க்க போகிறோம். இயேசுவை அழகின் ஒட்டுமொத்த உருவமாக அவரையே நாம காண போகிறோம். And suppose somebody is wondering, because sometimes people will say, Jesus was not very beautiful in his earthly life. He did not appear as very beautiful in his earthly life, or his appearance was not like that, or something like that. ஒருவேளை சிலர் இப்படிலாம் சொல்லலாம், இல்லைங்க இயேசு அந்த அளவுக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய தோற்றம் அந்த அளவுக்கு அழகானதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற விதத்தில் அவங்க சொல்லலாம். I do think there is some truth to that, in the sense that when he was on this earth, Jesus veiled his glory, veiled his beauty, so that he appeared like a normal Jewish man. He didn't stand out. People didn't look at his beauty and think he's the son of God. No.
ஒரு பக்கம் அதில உண்மை இருக்கு, உண்மதான். ஏன்னா, இயேசு வந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த பூமியில அவர் மனிதனாக வாழ்ந்தபோது, அவர் தம்முடைய மகிமையை ஒரு திரை போன்று அவர் மறைத்துக் கொண்டார். அவர பார்த்த உடனே ஒரு தேவனுடைய குமாரனுங்க அப்படின்னு பிரகாசிக்கிற விதத்தில அந்த மாரிலாம் அவர் தெரியல. சாதாரண ஒரு யூத மனிதனைப் போல தான் அவர் காணப்பட்டார். But in heaven, he's not going to veil his beauty and glory. He's going to reveal it. He's going to show it. That's why he prays here saying, Father, I want these believers to see my glory one day, right? And he's going to show it. He's going to let it radiate, let it shine forth. ஆனா, ஒரு நாள் அங்க பரலோகத்துல அவர் தம்முடைய மகிமைய வந்து அங்க திரை போட்டு மறைச்சுக்க போறதில்ல பாருங்க. அவர் வந்து முழுமையாக தம்முடைய மகிமைய அங்கே பிரகாசித்து வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். அப்படித்தான் நம்ம அதுக்காக தான் இங்க ஜெபமே பண்றாரு. பிதாவே, இந்த விசுவாசிகள் எல்லாரும், என்னை விசுவாசிக்கிற எல்லாரும் என்னுடைய மகிமை என்னோடு கூட இருந்து என்னுடைய மகிமை அங்கே காண வேண்டும் என்று ஜெபிக்கிறார் இல்லையா? அப்ப தம்முடைய மகிமை அங்கே அவர் வெளிப்படுத்தி பிரகாசித்து காண்பிக்க போகிறார். I'm talking about the physical glory of Jesus, the physical beauty I'm talking about. There is a physical dimension to his beauty. நான் வந்து இயேசுவினுடைய சரீரப்பிரகாரமான அந்த மகிமையை, அந்த சரீரப்பிரகாரமான அழகை குறித்து சொல்றேன். ஏன்னா இயேசுவினுடைய சரீரப்பிரகாரமான அப்படிப்பட்ட ஒரு அழகு என்று அவருக்கு இருக்கிறது. On earth, he showed his glory in other ways, but not physically so much. இயேசு வந்து அங்கே பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தபோது தம்முடைய மகிமை வந்து வேறு விதங்களெல்லாம் காண்பித்தார். ஆனால் சரீரப்பிரகாரமாக அப்படியே காண்பிக்கல. But we in eternity will see the physical beauty and the glory of Jesus, and we will find him, as Psalm 45 verse 2 says, you are the most handsome of the sons of men. ஆனா நித்தியத்துல நாம வந்து அந்த விதத்துல அவரை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அதாவது மிகவும் அழகான விதத்தில் அவரை பார்க்க போறோம். சங்கீதம் 45:2 சொல்லுது பாருங்க, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அப்படிப்பட்ட விதத்தில் பார்க்க போறோம். Okay, that's the first stage, seeing him with our physical eyes. But then not only will we see him with physical eyes, but we're going to see him with the eyes of our soul. இதுதான் முதல் பாயிண்ட். அதாவது நாம வந்து அவரை நம்முடைய சரீர கண்களால், மாம்ச கண்களால் காண போகிறோம். ஆனால் அது மாத்திரம் அல்ல பாருங்க, நாம் அவரை நம்முடைய ஆத்தும கண்களாலும் நாம் அவரை காண போகிறோம். See, when the Bible talks about seeing glory, it doesn't just mean physical seeing. அப்போ வேதம் வந்து மகிமை பார்ப்பதுன்னு சொல்லும்போது வெறும் இந்த சரீர பிரகாரமா அந்த கண்ணால பார்க்கறத மட்டும் சொல்லல. When Jesus was living on this earth and doing ministry, there were people, religious leaders of the day I'm talking about, like scribes and Pharisees, who saw Jesus very clearly with their physical eyes. But even though they saw him do the miracles, and even though they heard some of the greatest teaching from him, their eyes of their heart were blinded, were darkened, and so they did not see the truth about Jesus. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. இயேசு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தபோது பல அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் அவர் செய்தார். அப்பொழுது அந்த நாட்களில் இருந்த மதவாதிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவர்கள்லாம் இயேசுவை பார்த்தாங்க. அவர் அற்புதம் செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க. தங்களுடைய கண்களால் அவரை கண்டாங்க பாருங்க. ஆனால் தங்களுடைய மனக்கண்களினால் அவரை காணவில்லை. அதனால அவர்களை கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவர்கள் காணவில்லை. Now, on the opposite side, there were blind people who had no physical vision, sight. They were blind. And yet, they saw Jesus with the eyes of their heart. I'm thinking about the blind man Bartimaeus, who cries out saying, Jesus, son of David, have mercy on me. ஆனா சரீர ரீதியாக சரீரத்தில் இந்த கண்கள் குருடாக்கப்பட்ட சிலர் இருந்தாங்க பாருங்க. அவங்க வந்து இயேசுவை பார்த்தார்கள். எப்படி? தங்களுடைய மனக்கண்களால், இருதயத்திலிருந்து இயேசுவை பார்த்தார்கள். அவரை குறித்த சத்தியத்தை கண்டார்கள். உதாரணத்துக்கு பர்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான் இல்லைங்களா, அவன் வந்து இயேசுவை பார்த்து கூப்பிடுறான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்துகிறான். The way he cries out, Jesus, son of David, right? Those words mean he believes Jesus to be the Messiah, because son of David was a very clearly understood term in those days, which basically meant he's the Messiah. Because the Jews knew the promise in the Old Testament that there will come a Messiah in the line of David. And so when he was crying out repeatedly, you read Luke 18, you'll see that he cries out repeatedly, Jesus, son of David, Jesus, son of David.
What he's saying is, Jesus, the promised Messiah, I know you're the one, have mercy on me. He believed in Jesus even though he couldn't see Jesus with these eyes. அப்போ அவன் அங்க தாவீதின் குமாரனே என்று அங்க கத்துக்கிறான் இல்லைங்களா? அதிலே வந்து அவன் வந்து கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கண்டுட்டான்றது தெரியுது பாருங்க. ஏன்னா தாவீதின் குமாரனே என்று சொல்லும்போது அந்த வார்த்தை, அந்த பதங்கள் வந்து அந்த நாட்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும் பாருங்க. ஏன்னா தாவீதின் குமாரன் என்றால் அவர் மேசியா என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அர்த்தத்தில் அந்த வார்த்தை எல்லாருக்குமே புரிந்து கொள்ளப்பட்டது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவன் தன்னுடைய இருதயத்திலே கிறிஸ்துவை குறித்து பார்த்து அவரை மேசியா என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அந்த விதத்தில் பார்த்து தான் சொல்கிறான் பாருங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மதவாதிகள்லாம் அவரை வந்து அந்த விதத்தில் அவரை குறித்த அந்த சத்தியத்தை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவன் மேசியா என்று அங்கீகரித்து அந்த விதத்தில் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கத்துக்கிறான். So he couldn't see Jesus with these physical eyes, but he saw him more clearly than many people who had good physical vision. He saw him with the eyes of his heart, the eyes of his understanding, the eyes of his soul. More important eyes. அப்போ இவன் இங்க தன்னுடைய சரீர கண்களால் அவரை காணலை பாருங்க. ஆனாலும் கண் பார்வை உள்ளவர்களை காட்டிலும் ரொம்ப தெளிவாக அவரை பார்க்குறான். கண் பார்வையில் இவனுக்கு கண் பார்வை இல்லைனா கூட இவன் வந்து தன்னுடைய இருதயத்திலிருந்து தன்னுடைய மனக்கண்களால், ஆத்தும கண்களால் அவரை குறித்த சத்தியத்தை அறிந்தவன அவரை தெளிவாக காண்கிறான். What I'm trying to say is this inner sight, this inner, the eyes of the heart, seeing with that is more important in many ways, and we need to pay attention to that. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உள்ளான பார்வை அது ரொம்ப முக்கியம் பாருங்க. உள்ளான விதத்திலிருந்து நாம் பார்க்கிற அந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். In the new heavens and the new earth, in eternity, we will have both. We will have perfect outer physical sight as well as perfect inner sight. Let's talk about this perfect inner sight now. அப்போ அங்கே நித்தியத்திலே நமக்கு வந்து பூரணமான இந்த சரீர பார்வை, சரீர கண்களும் இருக்கும், பூரணமான மனக்கண்கள், உள்ளான அந்த பார்வையும் பூரணமான விதத்தில் இருக்கும். இப்போ அந்த ஆத்தும கண்கள், உள்ளான பார்வை குறித்து நம்ம பார்க்கலாம். You see, when we see Jesus face to face, our seeing is not just with these eyes, but it's with our inner eyes also. அப்போ இயேசுவை நாம் அங்கே முகமுகமே நம்ம பார்க்கும்போது இந்த சரீர கண்கள், இந்த கண்களால் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, நம்முடைய உள்ளான பார்வையிலிருந்து, மனக்கண்களிலிருந்தும் அவரை நாம் பார்க்க போகிறோம். With our physical eyes, we can only see the physical form and the physical shape of the risen Lord Jesus Christ. We can see the shining light. We can see him shining brighter than the sun, and we can see all that, the physical dimensions of his glory and beauty and so on. இந்த சரீர கண்களால் கிறிஸ்துவனுடைய அவர் சரீர பிரகாரமான அவருடைய அழகை, அவருடைய அந்த மகிமை பிரகாசத்தை, சூரியனை விட அதிகமாக அவர் பிரகாசிக்க போகிறார். அந்த பிரகாசத்தை, சரீர பிரகாரமாக இருக்கிற எல்லா அழகையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய பரிமாணங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். But what is more amazing than that is the incomparable inner beauty of Jesus Christ, the inner beautiful glory of Christ that you cannot see with your physical eyes. For that you need the eyes of your heart, the eyes of your soul, the inner eyes. ஆனால் இயேசுவினுடைய ஒப்பிட முடியாத உள்ளான அந்த குணாதிசயம், உள்ளான அந்த அழகை இந்த சரீர கண்களால் பார்க்க முடியாது பாருங்க. அந்த உள்ளான ஒப்பிட முடியாத அந்த உள்ளான அழகை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுடைய மனக்கண்கள், இருதய கண்கள், அதனால தான் பார்க்க முடியும். The more thrilling and satisfying and unbelievably glorious sight is not going to be the outer physical dimensions to his beauty and glory, but rather his inner beauty. That's going to be the most satisfying and thrilling sight. And for that you will need the inner eyes, and you will see with your inner eyes. அப்போ அதிகமாக நம்மை சிலிர்க்க வைக்கிற ஒரு மேலான ஒரு உன்னதமான பார்வை என்று வரும்போது அது வந்து இந்த சரீர கண்களால் நம்ம அவரை பார்க்கறது கிடையாது. உள்ளான விதத்தில் மனக்கண்களிலிருந்து அவரை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அதுதான் நம்மை வந்து சிலிர்க்க வைக்கிற, கிளர்ச்சி ஊட்டுகிற விதத்தில் ஒரு அனுபவமாக இருக்கும். In eternity we are going to have a perfect insight into the inner beauty of Jesus Christ. அங்கே நித்தியத்திலே நாம் வந்து கிறிஸ்துவனுடைய அந்த உள்ளான அழகை ஒரு பூரணமான உள்ளான பார்வையிலிருந்து பார்க்க போகிறோம். What does that mean? அப்படின்னா என்ன? It means we'll have perfect understanding and knowledge of Jesus. இயேசுவை குறித்த ஒரு பூரணமான அறிவும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு உண்டாயிருக்கும். Meaning
we will know and understand his nature, his character. We will understand him as a person better than ever. அர்த்தம் என்னன்னா, அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் இதெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத விதத்தில அவர் ஒரு நபராக நாம நல்ல விதத்தில புரிந்து கொள்வோம். So for example, we'll understand the power of Jesus, the love of Jesus, the wisdom of Jesus, and all his other attributes. We will have a perfect knowledge and understanding of them. அப்ப நாம இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய ஞானம் இதெல்லாம் வந்து நல்ல பூரணமான விதத்தில் அறிந்து கொள்வோம் பாருங்க. இதெல்லாம் அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயம், அவரிடத்தில் இருக்கிற பண்புகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூரணமான விதத்தில் நன்றாக நாம் அறிந்து கொள்வோம். And as we understand the nature of Christ, we will understand the nature of the Father better. அப்போ கிறிஸ்துவினுடைய தன்மையை நாம புரிந்து கொள்ளும்போது பிதாவினுடைய தன்மை இன்னும் நல்ல மேலான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். Because remember, Jesus is the image of the invisible God. He is the radiance of the glory of God. He is the express image of his person. இயேசு வந்து காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபமாய் அவருடைய சாயலாய் காணக்கூடாத அந்த தேவனை அவருடைய தன்மையின் சொரூபமாக அவர் இருக்கிறார். If you've seen me, you've seen the Father, Jesus said, and that is not only true for here, it's also true for eternity. இயேசு சொன்னார் இல்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு. அது வந்து இது பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, அது நித்தியத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. And not only his nature, his character, also his accomplishments, what all he has done, I'm talking about what all Jesus has done in creation, in salvation, and all these things we'll understand better, perfectly in eternity. அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்புகள், அவருடைய வல்லமை அதை மாத்திரம் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் சாதித்த அவர் செய்த கிரியைகள் அதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வோம். அதாவது சிருஷ்டிப்பு, மீட்பு இது எல்லாவற்றிலும் அவர் செய்த கிரியை அது எல்லாமே நல்ல மேலான விதத்தில் நல்ல விதத்தில் புரிந்து கொள்வோம். We'll be more amazed at what happened on the cross in eternity than we are now. இப்போ நாம ஆச்சரியப்படுறதை காட்டிலும் சிலுவையில நடந்ததை குறித்து நித்தியத்திலே அதிகமான விதத்திலே நாம் ஆச்சரியப்படுவோம், வியந்து போவோம். We will have a perfect knowledge and understanding of Jesus, his nature and his work, everything about him. அப்ப இயேசுவினுடைய தன்மை, அவருடைய குணாதிசயம், அவருடைய கிரியை என எல்லாவற்றையும் குறித்தும் ஒரு மேலான நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாயிருக்கும். And therefore we will have a very superior and perfect understanding of God himself. Our knowledge of God will be on another level, you see. அதனால நம்முடைய தேவனை குறித்த நம்முடைய அறிவு அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் மேலான நிலையில இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத நிலையில நல்ல மேலான நிலையில உயர்ந்திருக்கும். Because you see, here on this earth, our inner eyes are tainted by the presence of sin. ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய அந்த உள்ளான மன கண்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தினால ஒரு கலங்கப்பட்ட நிலையில இருக்கிறது. Jesus said, "Blessed are the pure in heart, for they shall see God." Well, the problem is we are not 100% pure, meaning, the presence of sin is still there. அப்போ இயேசு சொல்றார் இல்லையா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்றார் இல்லையா. ஆனா நம்முடைய இருதயம் பூரணமான விதத்தில் சுத்தமா இல்லை பாருங்க. ஏன்னா பாவத்தினால பாவத்தினுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால அது கலங்கப்பட்ட நிலையில இருக்கிறது. I know we are not sinners, we are righteous, we are cleansed by the blood of Jesus, but guess what, we need continual cleansing, and that's why 1 John 1:9 says, if anybody has sinned, let them confess. And when we confess our sins, talking to believers, when we confess our sins, he's faithful and just to forgive us and to cleanse us. அப்போ அப்படி நான் சொல்கிறதுனால நம்மளை வந்து பாவிகள்னு நான் சொல்லலை, நாம் நீதிமான்களாக தான் இருக்கிறோம். உண்மைதான், நாம் வந்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால தான் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டோம்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்
எல்லா பாவத்தையும் மன்னித்து கழுவுகிறார், அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லுது இல்லையா? No longer under the penalty of sin, or we are no longer under the power of sin, but still the presence of sin is there. Just like how dust from the outside comes and dirties up our house and we have to periodically sweep it and clean it, in the same way we are tainted by the presence of sin in this sinful world, and we need to be continually cleansed. அப்ப இன்னைக்கு நாம பாவத்தின் தண்டனை கீழே இல்ல, பாவத்தினுடைய வல்லமை கீழே இல்ல. ஆனாலும் பாவத்தினுடைய பிரச்சனை இருக்கதான் செய்து பாருங்க. எப்படி வெளியில இருந்து தூசியும் அழுக்கும் வீட்டுக்குள்ள படிஞ்ச வீட்டை அழுக்காக்கிறது நம்ம தொடர்ந்து பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதே போல பாவ பிரசன்னம் இருக்கிறது. பாவ உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவக்கரை நம்ம மேல படுது பாருங்க. ஆனால் அதனால நாம தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. But in the new heavens, in the new earth, in eternity, that will not be there. Sin will not be present. There will be no unclean thing, the book of Revelation says. There will be no sin, no impurity, no unclean thing. It will not be there. We will be 100% pure. Our environment will be 100% pure. It will be another level altogether. ஆனா புதிய வானம் புதிய பூமியில அங்க அப்படி இருக்காது பாருங்க. அங்க தீட்டுள்ளது, அசுத்தம், பாவம் இதெல்லாம் இருக்காது பாருங்க. எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய் நன்மையானது மட்டும்தான் அங்க இருக்கும். நாமும் அப்படிப்பட்ட நிலையில அங்க பாவத்தினுடைய பிரசனமே, பாவமே இல்லாத நிலை இருக்கும். We won't even be tempted and we won't even have the possibility of sinning anymore. பாவத்தினுடைய சோதனையே நமக்கு இருக்காது பாருங்க. பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையே அங்க இருக்காது. That day we will be truly 100% pure in heart, and that day the eyes of our heart will see the glory of Jesus in a way we have never and could never see before. அப்ப அந்த நாளிலே நம்முடைய இருதயம் முழுவதும் பூர்ணமாக சுத்தமாக இருக்கும். அப்பொழுது நம்ம கிறிஸ்துவனுடைய மகிமை இதுவரை என்றும் பார்த்திராத விதத்திலே, பூரணமான விதத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் காண்போம். That's why I say our understanding, our knowledge of Jesus, his nature, his person, his character and all that will be on another level. அதனாலதான் கிறிஸ்துவனுடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் இதெல்லாம் குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாமே மிகவும் மேலான நிலையில இருக்கும். See, let me just quickly compare our understanding and knowledge of Jesus and God now to our this perfect understanding and knowledge. சீக்கிரமா ஒப்பிட்டு சொல்றோம் பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த தன்மை, குணாதிசயம் அதை குறித்த புரிந்து கொள்ளுதல், இப்பொழுது நமக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது, பின்பாக எப்படி இருக்கும், அதை குறித்து பூரணமான நிலையில் எப்படி இருக்குன்றதை ஒப்பிட்டு சொல்றோம் பாருங்க. See, right now in this earthly life we have a flawed, imperfect understanding of Jesus, the Son of God, and therefore God the Father as well. இன்னைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு குறைவான நிலையில் இருக்கிறது, சரியான நிலையில இல்லை. அதனால நாம தேவனை புரிந்து கொள்ளுதல் நிலையும் அந்த குறைவான நிலையில தான் இருக்குது பாருங்க. There are many flaws, there are many mistakes, errors in our understanding of God today, both the Son of God and the Father. கிறிஸ்துவை புரிந்து கொள்வதிலே, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை புரிந்து கொள்வதிலே, தேவனை புரிந்து கொள்வதிலே பல குறைபாடுகள் இன்னைக்கு இருக்குது பாருங்க. தேவனை புரிந்து கொள்வதிலும் இருக்குது, கிறிஸ்துவை புரிந்து கொள்வதிலும் பல குறைபாடுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. God is perfect. God's Son is perfect. There is no flaw in God. But our knowledge is flawed. தேவன் பூர்ணமானவர், அவருடைய குமாரனாகிய இயேசுவும் பூர்ணமானவர் பாருங்க. அவரிடத்துல எந்த குறைபாடும் கிடையாது. நம்முடைய புரிந்து கொள்ளுதல தான் குறைபாடு இருக்கிறது. But here's the beautiful thing. When we see Christ's glory in eternity, we are going to see and know him. We are going to understand him in a flawless way. There will be no error in our knowledge and understanding of Jesus Christ. ஆனா நித்தியத்தில் நாம கிறிஸ்துவை, தேவனை அங்கே பார்க்கும்போது, அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம், பண்பு எல்லாம் பார்க்கும்போது அங்கே நம்முடைய புரிந்து கொள்ளுதல்ல எந்த ஒரு குறையும், எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நிலையிலே இருக்கும். Just think about that. There will be no error, nothing wrong in the way every believer understands Christ, and therefore no error in the way every believer understands God the Father. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாளிலே
கிறிஸ்துவை நாம புரிந்து கொள்வதிலே எந்த ஒரு பிழையும், தவறும், குறைபாடும் எதுவுமே இருக்காது பாருங்க. அதனால தேவனை புரிந்து கொள்வதிலும் எந்த ஒரு குறைபாடும், பிழையும், தவறும் இருக்காது. I look forward to that day, don't you? அந்த நாளை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். Today so many errors are there, right? So many flawed understandings, misunderstanding about God, His nature, who He is, what He has done. All kinds of errors abound. இன்னைக்கு நம்முடைய புரிந்து கொள்ளல பலவிதமான குறையும், பிழையும், தவறும் இருக்குது பாருங்க. தேவனை புரிந்து கொள்வதில்லை, அது கிறிஸ்துவை புரிந்து கொள்வதில், அவருடைய குணாதிசயம், அவருடைய தன்மை, இதை புரிந்து கொள்வதில் பலவிதமான குறைகளும், பிழைகளும், தவறுகளும் காணப்படுகிறது. I'll give you an example. For example, oftentimes some Christians are not able to hold in harmony the different attributes of God. So, for example, some people, they'll say, since God is love, God doesn't have any wrath. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. உதாரணத்துக்கு தேவனுடைய பல்வேறு குணாதிசயங்களை அப்படியே ஒன்றிசைத்து ஒற்றுமையாக இணக்கமான விதத்தில் நிறைய பேர் பார்க்குறதில்ல பாருங்க. என்ன சொல்கிறாங்க சிலர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதனால அவரிடத்துல ஆக்கினையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபாக்கினையே இல்லைன்றாங்க. Basically, they're thinking in a reasonable way. In one sense, they're saying, God is so loving. How can He have any anger? It sounds kind of sensible, but it's not the truth. It is an error. It is a mistake. It is a misunderstanding of the nature of God. அவங்க சொல்றது ஒரு ரீசனபிளா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னா அப்போ அவர்கிட்ட கோபம் இருக்கக்கூடாதுலாங்க அப்படின்ற விதத்தில் அவங்க சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரீசனபிளா இருக்குது, ஆனால் புரிந்து கொள்ளுதல், தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதலே பிழையும், தவறும், குறைபாடும் காணப்படுகிறது. On the surface it looks reasonable, but when you look at it carefully, it is not at all reasonable. God is both loving, but at the same time He does have wrath and He does show wrath. அவங்க சொல்கிறத பார்க்கும்போது நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் சரியான நியாயம், ரீசன் எதுவுமே இல்லை பாருங்க. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறான்ற உண்மை, அதே நேரத்தில் அவர் அங்கே கோபம் உள்ளவராகவும் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். They're not able to hold in harmony the different attributes, especially these contrasting attributes of God. They're not able to see how they go together, you see. அவங்களுக்கு தேவனுடைய இந்த பல்வேறு பண்புகளை ஒன்றிணைத்து பார்க்க தெரியல பாருங்க. குறிப்பாக அந்த முரண்பட்டு காணப்படுகிற இப்படிப்பட்ட பண்புகளை ஒன்றாக இணைத்து அவர்களால் பார்க்க முடியல. But that's the beauty of God's character. There is a perfect harmony where all His attributes go perfectly together, even these seemingly contrasting and conflicting attributes. ஆனால் தேவனுடைய அந்த பண்புகள், குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். எல்லா பண்புகளும் அங்கே ஒன்றாக இணைந்து இசைந்து தான் காணப்படுது பாருங்க. பார்க்கறதுக்கு ஒருவேளை முரண்பட்ட ரீதியில் என்னங்க முரணா இருக்குதுன்ற மாதிரி நமக்கு தோணாலும் அது எல்லாமே ஒன்றாக இணைந்து தான் காணப்படுகிறது. In fact, I showed you in Jesus how these very opposite looking qualities go together perfectly. He is both infinitely exalted and yet He condescends infinitely. நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பிச்சேன் இல்லையா, இயேசுவின் இடத்துல எப்படி இந்த எதிர்மறையாக இருக்கிற முரண்பட்ட ரெண்டு குணாதிசயங்கள் அப்படி ஒன்றாக இணைந்து காணப்பட்டது அப்படின்னு காண்பிச்சேன் இல்லையா. அவர் அவ்வளவு மேலான நிலையில் உயர்ந்தவராக உன்னதமானவராக இருந்த போதிலும் அவர் அந்த அளவுக்கு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி வந்தார். இந்த ரெண்டு தன்மையும் பண்புகளும் ஒரு இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுது அப்படின்னு உங்களுக்கு காண்பிச்சேன் இல்லையா. I showed other examples also, how Jesus is the lion and the lamb, and I showed that as best as I can, but your understanding of Jesus and therefore your understanding of the Father is going to be greater in eternity when you will see how all these attributes go beautifully, perfectly together, and you will be left with awe and amazement, not error, awe and amazement when you have the perfect understanding and knowledge of the Son of God and the Father.
நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட காண்பிச்சேன் இல்லையா? இயேசு வந்து அவர் சிங்கமாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில அவர் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார் அப்படின்றத காண்பிச்சேன். 2 பண்புகளும் அப்படி ஒன்றாக இணைந்த இடத்துல காணப்படுகிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காண்பிச்சேன். ஆனால் ஒரு நாள் நித்தியத்திலே உங்களுடைய புரிந்து கொள்ளுதலானது மிகவும் பூரணமான நிலையிலே இது எல்லாத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கும் பாருங்க. அதாவது இயேசுவினிடத்தில் இப்படி எதிர்மறையா இருக்கிற முரண்பட்ட விதத்தில் தோன்றுகிற இந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி ஒன்றான விதத்தில் இணைந்து காணப்படுகிறது என்பதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல், நன்றான புரிந்து கொள்ளுதல், மேலான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரும். அப்பொழுது நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டு வியந்து போவீர்கள். அப்போ இதை புரிந்து கொள்ளும் போது தேவனும் அவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படி இணைந்து காணப்படுகிறது என்பதை குறித்த புரிந்து கொள்வதும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். Just think about it. There will be no error in any believer's understanding of God, the Son of God, what happened in salvation, what happened on the cross, and all these things. They will have a perfect understanding and knowledge. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் குறித்து ஒரு பூரணமான புரிந்து கொள்ளுதல், எந்த பிழையுமே அதில் இருக்காது. தேவனுடைய குமாரன் யார், அவர் என்ன செய்தார், அவர் சிலுவையில் என்ன செய்தார், அவருடைய கிரியை என்ன, இது எல்லாத்தையும் குறித்து ஒரு பூரணமான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Again, I'll remind you of that verse, 1 John 3:2. We will see him as he is when he appears. As he is, no error, no flaw, no distortion. As he is. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. என்ன அதாவது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அதாவது அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே எந்த ஒரு பிழையும் இல்லாமல், எந்த தவறும் இல்லாமல், எந்த குறைபாடும் இல்லாமல் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். So the first thing is no error. In our knowledge of God, in eternity, we will have no errors, no flaws. அப்போ நாம் வந்து நம்முடைய தேவனை குறித்த நம்முடைய அறிவு புரிந்து கொள்ளுதல்ல அங்கே எந்த ஒரு பிழையுமே இருக்காது. Secondly, our knowledge of God in eternity will have an amazing clarity. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தேவனை குறித்த நம்முடைய அறிவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். See, right now the problem is not only we have errors, even what we know, correctly, we don't know clearly oftentimes. There is we know it kind of roughly. We know it kind of fuzzy. In English they'll say fuzzy. It's not clear. It's kind of hazy, fuzzy, rough, in an outline kind of way. We don't have the best clarity in our knowledge of God right now in our earthly life. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்போ நாம் வந்து தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அந்த அறிவானது அது பிழையுள்ளதாக இருக்குதுன்றது மட்டும் கிடையாது. அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிவும் இல்லை பாருங்க. தெளிவில்லாத நிலையில தான் நாம் அவரை குறித்து புரிந்து வைத்திருக்கிறோம். அவரை குறித்த அந்த அறிவு புரிந்து கொள்வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவு சரியா இல்லை. Again, the fault is not God's. It's not that there is no clarity in him. No. The fault is with us. Our inner eyes are faulty right now. Our inner eyes, again I tell you, are tainted by sin, and therefore we cannot see clearly. மறுபடியும் அங்கே குறை வந்து தேவனிடத்தில் இல்லை பாருங்க. அவரிடத்துல ஏதோ தெளிவு இல்லை அப்படின்னு கிடையாது. குறை எங்கே இருக்குது? நம்ம இடத்துல தான் குறை இருக்கிறது. நம்முடைய உள்ளான கண்களில் குறை இருக்கிறது. நாம் வந்து நம்முடைய உள்ளான கண்களில் பாவத்தினால் நம்முடைய உள்ளான கண்கள் கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நாம் தான் தெளிவாக பார்க்க முடியாதபடி இருக்கிறோம். In fact, I will also say the fault is not in the word of God. The word of God reveals God clearly. There is a clarity to scripture. இன்னும் கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் எந்த ஒரு தவறும் இல்லை. தேவனை குறித்த அறிவை அது தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. Problem is with us. We don't know how to handle the word of God properly. பிரச்சனை வந்து நம்ம இடத்துல தான் இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தை எந்த விதத்தில் சரியான விதத்தில் கையாண்டு புரிந்து கொள்ளுது நமக்கு தான் தெரியல. But this is all going to change. One day there will be great clarity. No confusion, clarity. ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் மாறப்போகுது பாருங்க. மிகப்பெரிய ஒரு தெளிவு உண்டாக போகிறது. எந்த குழப்பமும் இல்லாத ஒரு தெளிவு உண்டாக போகிறது. We won't just know him, roughly, like in an outline, just the broad shape. No, we will see him clearly as he is. அப்போ வந்து அவர் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு அநேகமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற நிலையில் இல்லை பாருங்க. நாம் அவரை பூரணமான விதத்தில் நன்றாக மேன்மையான விதத்தில் பூரணமாக தெரிஞ்சுக்குவோம். This important verse, 1 Corinthians 13:12, Paul says, "For now we see in a mirror dimly,
But then face to face, now I know in part, then I shall know fully, even as I have been fully known. ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:12 அங்க சொல்லுது இல்லையா? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் மங்கலாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் அப்படின்றார். I told you the mirrors in Paul's days were not very clear. They were sometimes made of bronze, they say, and the color was not very clear. The shape even was not perfectly clear, they say. So Paul is thinking of that kind of a mirror, and he thinks of how we see Christ, how we see God in this life, and he says it's like seeing in that mirror dimly, but one day face to face, one day fully, one day clearly. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? பவுல் காலத்துல உள்ள அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு தெளிவா காண்பிக்கிற கண்ணாடி கிடையாது. அது மங்கலா தான் காண்பிக்கும் பாருங்க. சில நேரத்துல அந்த கண்ணாடிலாம் வந்து வெண்கலத்துல செய்வாங்களாம் பாருங்க. அப்போ அது அந்த அளவுக்கு தெளிவாக எல்லாவற்றையும் காண்பிக்கிறதாக இல்ல, எல்லாவற்றையும் மங்கலா தான் காண்பிக்கிறது. ஆனா இப்போ அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு நாள் முழுவதுமாக தெளிவாக நன்றாக பார்ப்போம் அப்படின்றார். So yeah, today we know God is good, but we don't see it with utmost clarity. உண்மைதான். இன்னைக்கு வந்து கர்த்தர் நல்லவர் அப்படின்றது நமக்கு தெரியுது, உண்மைதான். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு தெளிவா நல்லா நம்ம பார்க்கறது இல்ல. Yes, we believe God is love, God is loving, and God loves us, but the problem is our clarity, and that is why we have doubts and fear and worry and so on. தேவன் அன்புள்ளவர்ன்றதை நம்ம நம்புறோம் பாருங்க, உண்மைதான். ஆனால் அதில் வந்து ஒரு தெளிவு, ஒரு சரியான தெளிவு இல்லாதனால தான் பல நேரத்தில் நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம், குழம்புறோம், சந்தேகப்படுறோம், இதெல்லாம் நடக்குது. One day is going to come, you are going to have the utmost clarity about the goodness of God, about the love of God, about the mercy of God. You just imagine what it will be like on that day. அப்போ ஒரு நாள் வந்து நமக்கு அதை குறித்து ஒரு பெரிய தெளிவு உண்டாக பாருங்க. தேவன் அவருடைய நற்குணம், அவருடைய அன்பு, இதெல்லாம் குறித்து மிகப்பெரிய ஒரு தெளிவு உண்டாக போகிறது. அப்போ அந்த நாள் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You're going to have a perfect knowledge and understanding of the Son of God, and through him a perfect knowledge and understanding of God the Father. நீங்கள் வந்து தேவனுடைய குமாரனை குறித்த பூரணமான ஒரு புரிந்து கொள்ளுதலும் அறிவும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதன் மூலமாக தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு பூரணமான அறிவும் புரிந்து கொள்ளுதலும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Now let me just clarify something quickly, because I use the word perfect. I don't mean you will have a comprehensive, exhaustive understanding of God. That is, you will know instantly everything about God. No, I don't think that's the case. சீக்கிரமா சில காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாருங்க. நான் பூரணமாக அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னீங்களா? அப்படின்னா அதுக்காக வந்து எல்லாத்தையும் அப்படியே உடனடியாக டக்குன்னு எல்லாத்தையும் முழுமையாக புரிஞ்சுக்குவோம் அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. I don't mean that you will know everything there is to know about God. தேவனை குறித்து எல்லாவற்றையும் பூரணமாக தெளிவாக அறிஞ்சுக்குவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. See, the only one who knows God exhaustively, every inch, is God, right? தேவனை பற்றி ஒவ்வொரு அணுவா அவரை குறித்து அறிந்திருக்கிறது தேவன் மட்டும்தான். Even in heaven, there is a difference between God and us. He is still God and we are still his creation. பரலோகத்திலையுமே அங்க தேவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர் தேவனாக இருக்கிறார், நாம் அவருடைய சிருஷ்டிப்பாகத்தான் இருக்கிறோம். If we know God as fully as God knows God, then there's no difference between him and us. And therefore, we cannot think that we will understand God like God understands God. That is reserved for the Godhead. அப்போ அங்கே வந்து தேவன் தம்மை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு முழுமையாக பூரணமாக நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவன் தன்னை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு பூரணமாக நம்ம அறிஞ்சிட்டோம். அப்போ நாம் அவர் ஒன்றாயிருவோம் பாருங்கள். அப்போ அந்த நிலைக்கு நாம் அறிய மாட்டோம். தேவன் தம்மை பூரணமான நிலையிலே தம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது வந்து தெய்வத்துவத்தில் இருக்கிற தேவனுக்கு மட்டுமே உரியது. That is a comprehensive and an exhaustive understanding of God. That's why I didn't use those words. In English, there's a difference. You see, comprehensive means you know everything there is to know. Exhaustive means that's it, you're exhausted. There's nothing more to know. That kind of knowledge we will not have. We will have a perfect knowledge. Perfect means there are no imperfections in it. There are no flaws in it. See?
அ அப்போ வந்து நாம அவர குறித்து முழுமையான விதத்தில எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அறிஞ்சுக்குவோம் அப்படின்னு கிடையாது பாருங்க. எப்படி அறிஞ்சுக்குவோம்? பூரணமா அறிஞ்சுக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது எந்த ஒரு குறைபாடும், பிழையும், தவறும் இல்லாத விதத்தில அவர நம்ம பூரணமா அறிஞ்சுக்குவோம். A quick illustration. Imagine you're staying in a hotel that has a beach view, right? And you're in your room, and from your room window, you can see the beach, right? But what you can see from that room is only through that window. You can't see the whole ocean there. You can just see what you can see from your room window. சீக்கிரமா ஒரு உதாரணம் குடுக்குறேன் பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கிறீங்க. அங்க வந்து பக்கத்தில ஒரு பெரிய பீச் இருக்குது. இப்ப நீங்க உங்க ரூம்ல இருந்து கண்ணாடி வழியா உங்க ஜன்னல் வழியா நீங்க வந்து அங்க பீச்ச பார்க்குறீங்க. இப்போ அந்த ஜன்னல் வழியா நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு கடலு. அங்க பீச் இருக்குது. நீங்க கண்ணாடி வழியா நீங்க பார்க்குறது வந்து கொஞ்சம் தான். கண்ணாடி வழியா எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் அந்த பீச்ச நீங்க பார்க்க முடியும் இல்லையா? That's like the earthly life. It's like looking confined in a room, looking through one window. You know, that's it. You can only see so much. You can't see the entire ocean. அப்படித்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம தேவனை பார்ப்பது. இந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இந்த ஜன்னல் வழியா நம்ம பீச்சை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பார்ப்போம்? அந்த ஜன்னல் வழியா எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். முழு கடலையும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? But then imagine the view you get if you leave the room and go to the shore. Now you're no longer in your room, you're on the seashore and you see the length and the breadth. You see the ocean. I mean, it looks much more glorious than what you saw from your room. இப்போ நீங்க ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டு இப்போ கடற்கரையில் போய் நின்றுட்டு இப்போ போய் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ரூம்ல இருந்து பார்த்ததை காட்டிலும் அங்கே அந்த கடற்கரையிலேருந்து அதனுடைய நீளம் அகலம் எல்லாத்தையும் நல்லா விளாவரியாக தெளிவாக பார்க்கலாம் இல்லையா? அது ரூம்ல இருந்து பார்க்குறத காட்டிலும் இது மேலானது இல்லையா? You can wet your feet in the water there, which you can't do in the room. அங்கே கடல் தண்ணியில் வந்து உங்கள் காலை நினைக்கிறது இங்கே ரூமில் உட்காந்துட்டு அப்படி நினைக்க முடியாது இல்லையா? You can even swim. நீங்கள் வந்து இன்னும் கேட்டால் அங்கே நீச்சல் அடிக்கலாம். But still, even then, the ocean looks endless, doesn't it? Doesn't mean you have exhaustively seen every square inch of it already. No, it still is amazing. It's still amazingly big. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த சமுத்திரம் கடலானது அவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்க. நீங்கள் நீச்சல் அடித்தாலும் அந்த சமுத்திரம் அவ்வளோ பெரிதாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. I think that's how it's going to be when we move from our earthly life to being with Jesus in eternity. Our view, our experience will be much, much better, much, much greater. We will know God perfectly, without error, with clarity and so on, but not exhaustively. Not everything there is not everything that God knows about God. You know what I mean? There's a difference between God and us. And that's what will make eternity very interesting forever. அப்போ அப்படித்தான் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிச்சு நித்தியத்துக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் பாருங்க. நாம் வந்து அங்கே போயிட்டு தேவனை வந்து எல்லா விதத்துலேயும் அப்படியே முழுமையாக அறிஞ்சிக்குவோன்னு கிடையாது பாருங்க. நாம் வந்து பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் அப்படிப்பட்ட விதத்தில் பூரணமாக நம்ம அவரை அறிந்து கொள்வோம். அது வந்து நம்ம அவரை அந்த விதத்தில் இன்னும் அறிந்து கொண்டே இருப்போம். அதனால தான் நித்தியம் வந்து மிகவும் அனுபவித்து மகிழ்கிற ஒரு காரியமாக இருக்கும். நம்முடைய நித்தியம் முழுவதுமே அப்படித்தான் சென்று கொண்டே இருக்கும். We'll keep growing in our amazement of God, His nature, more and more and more, forever and ever. தேவனை குறித்து அறிந்து அறிந்து அதில் ஆச்சரியத்திலும் வியப்பிலும் மூழ்கி கொண்டு போய்கொண்டே இருப்போம். என்றென்றைக்குமாக ஆச்சரியமும் வியப்பும் நம்மை ஆட்கொண்டு போய்கொண்டே இருக்கும். You're going to see infinite power, love, wisdom, majesty, meekness all combined together in glorious harmony. You're going to see more and more and more forever. Imagine how that will be. அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு, அவருடைய ஞானம் இதெல்லாத்தையும் அங்கே அதெல்லாம் ஒன்றாக இணைந்து என்றென்றைக்குமா இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. அப்படி இருந்தால் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Finally, I want to say something important. Just purposely I said in that example, you can wet your feet and you can swim. You see, this knowledge is not just some intellectual and distant knowledge. It is a personal and intimate knowledge.
முடிவா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நான் ஏற்கனவே அந்த உதாரணம் சொன்னேங்களா, வேணும்னே தான் அந்த மாரி ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த கால நனைக்கிறது, அப்புறம் அங்க நீச்சல் அடிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்டின்னா, நமக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு அறிவும், புரிந்து கொள்ளுதலும் நமக்கு உண்டாயிருக்கும். This perfect inner sight, right? The perfect inner sight that we're going to have with our perfected inner eyes is going to be not merely intellectual and distant. It is going to be a very personal and an intimate knowledge and understanding of Jesus Christ. அப்போ நமக்கு இருக்க போகிற அந்த சரியான உள்ளான பார்வையானது, ஏதோ அப்படியே கொஞ்சம் தூரமா இருந்து அறிந்து கொள்ளுகிற மாதிரி அல்ல. நம்முடைய அந்த சரியான பூரணமான அந்த உள்ளான பார்வையானது ரொம்ப நெருக்கமான விதத்தில் இருக்கும். நம்ம நெருக்கமாக அவரை உள்ளான விதத்தில் அறிந்து கொள்வோம். See, Jesus is a person. இயேசு வந்து ஒரு நபர். He's not an object or a concept or an idea. அவர் வந்து ஒரு பொருள் அல்ல, அவர் வந்து ஒரு யோசனையோ ஒரு கருத்தோ கிடையாது. So seeing and knowing Jesus and his glory is not like knowing a subject like physics or an object like a diamond or something, you know. அப்ப அதனால அவர் நபரா இருக்கிறதுனால அவர் வந்து ஏதோ ஒரு இயற்பியல் போன்ற ஒரு பாடம் போன்ற அல்லது ஒரு வைரத்தை போன்ற ஒரு பொருள் போன்ற அவர் கிடையாது. To know Jesus is to know a person. You are a person, he is a person, and so it involves a personal knowledge. அப்ப இயேசு அறிந்து கொள்வது ஒரு நபரை அறிந்து கொள்வது போல. நீங்க ஒரு நபர், அவர் ஒரு நபர். அப்ப தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமாக வர அந்த விதத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். So when we say you'll have a perfect understanding and knowledge of Jesus, we are talking about personal knowledge. You will know Jesus' power in a personal way. You will know Jesus' love in a personal way. அப்ப இயேசு வந்து நீங்க அப்படிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வீர்கள், பூரணமாக அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றேன், நீங்க நெருக்கமான தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வல்லமை, அவருடைய அன்பை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Not only personal, but I said intimate, right? Intimate, that's very important. தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வீங்கன்றது மட்டும் கிடையாது, ரொம்ப நெருக்கமான, அந்த நெருக்கமானது ரொம்ப முக்கியம் பாருங்க. நெருக்கமான விதத்தில் அறிந்து கொள்வீர்கள். Even on this earth we know many persons, but we know very few persons in a close and intimate way. இந்த பூமியிலே நமக்கு நிறைய நபர்களை தெரியும் இல்லையா, தனிப்பட்ட விதத்தில் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப நெருக்கமா கிட்ட நமக்கு தெரியாது அவங்கள. Having 1,000 friends on Facebook doesn't mean we know them intimately. ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும்னு சொல்ல முடியாது. We don't know most of them in a very close way. We just know from a distance, that's it. அதில் பலரை நமக்கு நெருக்கமாக தெரியாது, ரொம்ப தூரமாக இருந்து தான் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். தெரியும்னு சொல்கிற அளவுக்கு தான் தெரியும். But people will left and right say, I know this person, I know that person, right? ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா சில மாதிரியே சொல்லுவாங்க, எனக்கு அவரை தெரியுமாக்கும், எனக்கு இவரை தெரியுமாக்கும் அப்படின்னு. But if you see, in our earthly life, we spend so many years living, we know very closely and very intimately only very few people. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக வந்து சில நபர்கள் கூட தான் நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறோம். For example, our best friend. உதாரணத்துக்கு நம்முடைய ரொம்ப நெருங்கிய நண்பன். Or our spouse. இல்லை நம்முடைய வாழ்க்கை துணைவி. Why I'm saying this is, knowing Jesus is knowing him personally and intimately. It's not like just knowing another person. No, when you know Jesus in eternity, you're going to know him personally and intimately. It's like knowing your best friend or your spouse, but it's even better than that. அப்போ இந்த உதாரணம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இயேசு அங்கே வந்து ரொம்ப நெருக்கமான விதத்தில் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய சிறந்த நண்பனை, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற ரீதியில், என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட மேலான ரீதியில் நெருக்கமாக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவை அங்கே அறிந்து கொள்வீர்கள். I say better because Jesus is better than your best friend. Jesus is better than your spouse. Jesus is better than your child. Jesus is better than whoever you want to think, as the best. He's better. ஏன் நான் வந்து சிறந்த மேலான ரீதியில் அவரை அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு வந்து உங்களுடைய சிறந்த நண்பனை காட்டிலும் மேலானவர், உங்களுடைய வாழ்க்கை துணையை காட்டிலும் மேலானவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உங்கள் பிள்ளையை காட்டிலும் அவர் மேலானவர், உங்களுக்கு நெருக்கமாக ரொம்ப நெருங்கிய நபரை காட்டிலும் அவர் மேலானவராக இருக்கிறார். And your union with Jesus is closer and more intimate and more permanent than any other union with your friend or spouse or child or whoever it may be.
இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியமானது மற்ற எந்த ஒரு நபரோடு உங்களுடைய நண்பரா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் எல்லாரோடும் இருக்கிற அந்த உறவை காட்டிலும், ஐக்கியத்தை காட்டிலும் மிகவும் மேலான ஐக்கியமாக இருக்கிறது. So imagine, for eternity, you are going to know Jesus personally, intimately, more intimately than anybody else. அப்ப அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அங்க நித்தியத்திலே கிறிஸ்துவை ரொம்ப தனிப்பட்ட விதத்துல, நெருக்கமான விதத்துல, வேற எவரையும் அறியாத விதத்துல அந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Now, I said many things today, but what you got to do is you got to try to add up all this and see the full picture. நான் இன்னைக்கு பல காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் அதனுடைய முழு படத்தை நீங்க பார்க்க முடியும். You're going to have a flawless and clear knowledge of Jesus in a personal and intimate way. Imagine that. That's the inner sight. That's that perfect inner sight, my friend. அதான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இயேசுவை வந்து பிழையற்ற விதத்துல தெளிவாக அங்க தனிப்பட்ட விதத்துல நெருக்கமாக அறிந்து கொள்வீர்கள். அந்த விதத்துல அறிந்து கொள்வீங்கன்னு சொல்றேன். For example, take just one attribute of Jesus, the love of Jesus, right? We talk about the love of Jesus all the time. We think we know about the love of Jesus, but my friend, what we know is imperfect. What we know is lacking in clarity. One day you will have a flawless, crystal clear understanding, a view, a sense of the love of Jesus, and it will be a most personal and intimate experience. உதாரணத்துக்கு நம்ம இயேசுனுடைய ஒரு குணாதிசயத்தை பார்க்கலாம். அதாவது அவருடைய அன்பை குறித்து நம்ம அவர் அன்பாக இருக்கிறார்னு சொல்கிறோம். அவர் அன்பை குறித்து பல காரியங்களை பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் குறைபாடுள்ள நிலையில், பிழையுள்ள நிலையில் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு நாள் நாம் அவருடைய அன்பை குறித்து ரொம்ப பிழையற்ற ரீதியிலே, குறைவற்ற ரீதியிலே தெளிவாக அறிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, ரொம்ப தனிப்பட்ட விதத்தில், நெருக்கமான விதத்தில் அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்வோம். Your heart and mind and your entire person will be immersed in the sense of His love for you. You will experience like a flood waters of His love. Well, you can think of it like this. You will swim in His love for you. அப்போ ஒரு நாள் நீங்கள் அவருடைய அன்பில் அங்கே அவருடைய அன்பை குறித்து ரொம்ப தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாயிரும். அவருடைய அன்பில் நீங்கள் ரொம்ப நல்லா அன்பின் அந்த பெருவெள்ளத்தில் நீங்கள் நீச்சல் அடித்து மகிழ்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவும் தெளிவும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். You think you know now Jesus loves you. Wait till eternity. You will be filled with that sense of Jesus' love for you. You'll be so convinced, so overjoyed. I cannot even describe. I myself don't know how intense that experience is going to be. இங்கே வந்து நீங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார்ன்றதை அறிஞ்சிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நித்திய வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம், அதை குறித்த ஒரு உணர்வினால் நீங்கள் நிறைந்திருப்பீங்க. ஒரு பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதை என்னால் எப்படி விலைக்கு சொல்லவே முடியாது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான, ஒரு மிகப்பெரிய, ஒரு மும்முரமான ஒரு அனுபவமாக, அப்பேற்பட்ட அனுபவமாக அது இருக்கும். I've just given you a small and in many ways insufficient idea of what it will be like to see Jesus with perfect sight, outer eyes and inner eyes. நான் வந்து உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு தேவைக்கு குறைந்த அளவில் என்னால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு குறைவான அளவில் தான் நான் உங்களுக்கு வந்து இயேசு குறித்த ஒரு இந்த சரீர கண்களால் பார்க்கறது, உள்ளான பார்வையில் பார்ப்பது, இதெல்லாம் குறித்து ஒரு குறைவான அளவில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். There is nothing like seeing the glory of Jesus with perfected eyes, both outer and inner eyes, and affecting you and just making an impact on you down to the depths of your soul. இயேசுவை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சரீர கண்களாலும் உங்களுடைய உள்ளான கண்களாலும் பார்க்கக்கூடிய அந்த காரியம் வந்து வேற எதை காட்டிலும் மிக அதிக அளவில் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி உங்களுக்குள்ளாக ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கும். வேற எதை காட்டிலும். There's nothing that compares with it. வேற எதை கூட அதை ஒப்பிட முடியாது பாருங்க. The best experiences on earth are only faint foretastes in bits and pieces. இந்த பூமியிலே நாம அனுபவிக்கிற இந்த முன்ருசி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு
குறைவான ஒரு முன்ருசியாகத்தான் இருக்கிறது. Think of the best experiences on earth, like seeing a beautiful sunset or the beautiful Himalayas or some beautiful waterfall or something, you know. இந்த பூமியில நீங்க பார்க்கிற மிகப்பெரிய மிக சிறந்த அனுபவத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு மிக அழகான நீர்வீழ்ச்சிய பார்க்குறீங்க, இமயமலைய பார்க்குறீங்க, சூரிய உதயமாகுறதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Or think of another experience like, getting married, your wedding day or something like that. அல்லது இன்னொரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க திருமணம் பண்றீங்க, அந்த திருமண நாள குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Or think about how it is when you see the one you love the most after a very long time. இல்லன்னா இப்படி யோசிங்க. நீங்க ரொம்ப நேசித்த ஒரு நபர ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பார்க்குறீங்க. அந்த நாள குறித்து கொஞ்சம் அந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. Or think of how it will be when you see the one whom you respect and admire the most in the whole world, and you see that person finally. இல்லனா இப்படி யோசிங்க. அதாவது இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப மதிக்கிற, ரொம்ப புகழுகிற, போற்றுகிற ஒரு நபர பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. These are some great experiences people usually say they have, Now, imagine if all those experiences are joined together into one great experience. இப்ப இதெல்லாம் எல்லாரும் இது மிகப்பெரிய ஒரு அனுபவம்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றேன், இந்த எல்லா அனுபவத்தையும் ஒன்றாக சேர்த்த ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And then multiply that by infinity. இப்ப அத முடிவிலியை கொண்டு, எண்ணற்ற எண்ணிக்கையை கொண்டு நீங்க பெருக்கிக் கொள்ளுங்க. That is what seeing the glory of Jesus will be like. அதுதான் கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்ப்பது அப்படித்தான் இருக்கும். We're going to, in one sight, we're going to see his outer beauty, his inner beauty in a perfect way, because we will have perfected eyes, outer eyes as well as inner eyes. And all this will combine to give us one glorious sight of Jesus Christ. அப்ப நாம இயேசுவினுடைய உள்ளான அழகு, அவருடைய புறம்பான வெளிப்புறமான சரீர அழகு, இது எல்லாத்தையும் நாம உள்ளான பார்வையிலே, வெளிப்புறமான பார்வையிலே, பூர்ணமான விதத்திலே, மகிமையான விதத்திலே பார்ப்போம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையான பார்வையாக அது இருக்கும். For the purpose of teaching, I separated everything, seeing with physical eyes, seeing with inner eyes, but actually when you experience it, the way it's going to be, it's going to be all combined. You're going to stand in his presence, you're going to see him face to face. It will be one just glorious, united, perfect experience. The beauty of Jesus outside and inside will just fill your sight, your vision, your thoughts, your heart, and it will just thrill you, and it will give you the utmost joy and satisfaction. போதிக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளான பார்வை, வெளிப்புறமான அழகை நம்ம பார்ப்பது, நம்ம உள்புறமாக பார்க்குறோம், புறமான கண்ணால் பார்க்குறோம், இப்படின்ற விதத்தில் பிரித்து பேசுகிறோம் பாருங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது இயேசுவின் முகமுகமே நம்ம பார்க்கும்போது அந்த விதத்தில் இருக்காது. அங்கே எல்லாமே ஒருங்கிணைந்த விதத்தில், ஒன்றான விதத்தில், நாம் முழுமையாக பூரணமான விதத்தில் அவருடைய மகிமையை அங்கே பார்ப்போம், அவரை பார்ப்போம். அது எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையான ஒரு பூரணமான ஒரு பார்வையாக, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக, உங்களை சிலிர்ப்பூட்டுகிற ஒரு அனுபவமாக அது இருக்கும். Imagine what effect it will have on you. Just imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது எப்பேற்பட்ட ஒரு விளைவை, ஒரு எஃபெக்ட் உண்டு பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. It will have so many effects. It will transform you, it will thrill you, it will satisfy you. I want to talk next week about the effects it will have on you. How seeing Jesus in his beauty and in his glory will change us and transform us and just satisfy us. That's what we're going to look at next week. அது பல்வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணும் பாருங்க. உங்களை அது சிலிர்ப்பூட்டும், உங்களை மறுரூபமாக்கும், உங்களை முற்றிலுமாக மாற்றும். கிறிஸ்துவனுடைய மகிமை உங்களை எல்லா விதத்திலும் முழுவதுமாக மாற்றும், சிலிர்க்க வைக்க செய்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். But you've heard some wonderful things today, and I think we should thank God. Thank God that he has loved us so much, that he has such a great destiny for us. That he's going to perfect our outer eyes, inner eyes, and all that to see the greatest sight, the glory of Jesus.
அப்ப இன்னைக்கு பார்த்த காரியங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. நம்ம வந்து உள்புறமாக, வெளிப்புறமாக மிகப்பெரிய விதத்தில அவருடைய மகிமையை காணக்கூடிய இப்படிப்பட்ட மாபெரும் திட்டத்தை நமக்கென்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில. அதை எண்ணி அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். How much he loves us. That's what this shows. நம்மள வந்து அவர் அவ்வளவா அன்பு கூர்றார் பாருங்க. அதுதான் அதைத்தான் இது காண்பிக்கிறது. Let's give thanks. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Father God, we come to you in Jesus' name. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Oh, we thank you, Lord, for your great plans for us. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Oh, thank you, Lord, that every blessing that we experience on earth is nothing compared to what we are going to experience in eternity in the presence of Jesus, seeing him face to face, seeing his glory, oh God. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிற எந்த ஒரு அனுபவம் நாங்கள் ஆண்டவரே எதிர்காலத்திலே நித்தியத்தில் அங்கே இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற அந்த அனுபவத்திற்கு ஈடே ஆகாது கர்த்தாவே. Oh, I pray that you will thrill every heart, fill every heart with a longing for this. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே இதை குறித்த ஒரு ஏக்கத்தினால் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். And I pray you will lead us to see more and more of Jesus' glory now in this earthly life, whatever we can see in preparation for that great final day. ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதிகமாய் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கவும் ஆண்டவரே இந்த பூமியில் நாங்கள் என்ன செய்தாலும் அதையெல்லாம் அந்த நித்தியத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு ஒரு ஆயத்தமான கிரியாக செய்ய உதவி செய்வீராக. Oh, may our hearts realize how much you love us, how much you care for us, how much you plan the best for us. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், எங்கள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர், எங்களுக்காய் எப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கட்டும் கர்த்தாவே. And may the conviction, may the thoughts of your love be enough to overcome any challenges that we are facing in this life. Oh, help us to overcome these challenges, knowing that you are with us, you are for us, you love us, you want the best for us, and you will work out everything ultimately for our good. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்கிற அந்த ஆண்டவரே இருதயத்தில் ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் எப்பேற்பட்ட சவால்களையும் மேற்கொள்ள முடியுமே கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை அன்பு கூறுகிறீர், எங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காய் மாபெரும் திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர், அதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்க உதவி செய்யும். Oh, we pray for those in need, in suffering, in problems. I pray, oh God, you'll strengthen them today. You'll fill them with hope. Fill them with a sense of your love. ஆண்டவரே, பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே பாரத்திலும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நீர் விசாரிக்கிறீர், அவர்கள் மீது நீர் அன்பு கூறுகிறீர் என்கிற அந்த ஒரு உணர்வினால் அவர்களுடைய இருதயம் நிரம்பட்டும் கர்த்தாவே. Oh, thank you, oh God, for you are more than enough for each one of us, for our every need. You are more than enough. And you will see us through and give us the victory in the name of Jesus. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருக்கிறீர், போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராக இதற்கு இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். We give you all the glory, honor and praise. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.